ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு நல்லதும் நடக்க போகுது. அதை எப்படி இந்த சாயப்பா உனக்கு நடத்தி கொடுக்க போறேன்ற அந்த உண்மையை சொல்வதற்காக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு நல்லது சொல்ல வரும்போதெல்லாம் நீ என்னை அலட்சியப்படுத்தி தாண்டி சென்றாலுமே கூட மறுபடியும் மறுபடியும் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வர்றேன்னா இன்னுமா உனக்கு என் அன்பு புரியலை? எந்த விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக காத்துக்கிட்டு இருக்கியோ, எது நடக்குமோ நடக்காதோன்னு பயப்பட்டுக்கிட்டே இருக்கியோ, அந்த விஷயத்தை தான் நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். அதற்காக இப்போ உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகிற விதத்தில் உனக்கு நடந்து முடியும் என்றல்லவே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லையேன்னு நீ பயப்பட வேணாம். சின்ன சின்ன தடங்கல்கள் வாழ்க்கையில் வராமலா இருக்கும். தைரியமாக இரு. சீக்கிரமே எல்லாமே சரியாகி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நினச்சது போலவே இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். தடைகளையும் பிரச்சனைகளையும் நினச்சி நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய இலக்கை அடையணுன்ற வைராக்கியத்தோட அதற்கான செயல்களை மட்டும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. உன் வேலையை நீ கண்ணும் கருத்துமா கவனமாக செய்யும்போது முடியாத விஷயங்களை கூட என்னால் உனக்கு முடிச்சு கொடுக்க முடியும். அதுவும் இந்த சாயப்பாவின் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும்போது கவலைப்பட்டதை நிறுத்திட்டு நீ நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை இப்போ நல்ல முறையில் மாறப்போகுது. உனக்காக நல்ல பாதையை வகுத்து உனக்காக ஆசீர்வாதத்தை கொடுத்த இந்த சாயப்பா உன் மனசையும் உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சிக்குரியதாக மாற்ற போகிறேன். மனசில் நிறைய கஷ்டங்களையும் காயங்களையும் வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்ற போகிறேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அதையும் இதையும் யோசித்து வருத்தப்படாத. எப்பவுமே மனசை லேசாக வச்சுக்கோ. நிச்சயமா நீ செஞ்ச எல்லா நன்மைகளுக்குமான பலனை இந்த சாயப்பா நானே உனக்கு அள்ளி கொடுப்பேன் செல்லமே. என்னதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடந்தாலுமே கூட ஒரு சில மனக்குறைகள் உனக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். சும்மா உட்காந்து யோசித்து கவலைப்பட்டு மன வருத்தம் கொள்ள வேண்டாம். எல்லாமே சரியாக தான் நடக்குது. தேவையற்ற பயத்தை தூக்கி போடு. மோசமாக இருக்குமோ நிலைமையை சரி செஞ்சு உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நீ நல்லபடியாக நேர்மறை எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு என் அருளை பற்றியும் தெரியும். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நடக்காததையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை ஆச்சரியத்தில் மூழ்க அடிப்பேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த இந்த சாயப்பா இருக்கும்போது நிம்மதியாக கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய போராட்டம் என்னன்னு எனக்கு தெரியும். வாய்விட்டு சொல்ல முடியாத உன் பிரச்சனைகளை எல்லாம் உன் மனசின் மூலமாகவே நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். எதை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை சரி செய்வதற்காக தான் உன்னை நோக்கி ஒரு நபரை அனுப்பி வச்சிருக்கேன். அவர் முக்கியமான குறிப்போட உன்னை வந்து சந்திப்பார். நீயும் அவங்க யார் என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவர்கள் மூலமாக உனக்கான விஷயங்களை செஞ்சு ஜெயிக்கலாம். எந்த நபர் உன் உடல் நலத்தின் மீது அக்கறை கொண்டு கவலைப்பட்டாரோ அவருக்கும் நல்லதை செஞ்சு உனக்கும் நல்லதை செஞ்சு உங்களை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ யார் நல்லா இருக்கணும்னு என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ அவர்களுக்கும் நல்ல உடல்நிலையை கொடுத்து உன்னையும் நல்லபடியாக இந்த சாயப்பா வாழ வைக்க போகிறேன். கவலையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ எப்போதும் நிம்மதியாக இருந்துவிடு என் தங்கமே. நடக்காதுன்னு தீர்மானிக்க நீ யாரு? உன்னோட எண்ணம் என்னன்னா இது நடக்கணும் அது நடக்கணும்னு சிந்திப்பது மட்டும்தான். நடக்காததையும் நடத்துவதற்காக தானே இந்த சாய்நாதா நான் இருக்கேன்.
என் மேலே நீ நம்பிக்கை வச்சு உன் வேலைகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சுட்டு பொறுமையாக காத்திருந்தீனா போதும். கூடிய சீக்கிரம் எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ எப்போதும் மன தைரியத்தோடு இரு. வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம்னு தைரியமாக நீ இருக்கும்போது உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டாம். நேர்மறையான எண்ணத்தோட உன் வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. சில விஷயங்கள் நீ எதிர்பார்ப்பது போல நடக்காமல் இருந்தாலும் சரி, அல்லது நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன்றத மனம் தளராம நீ தைரியமாக இருக்கணும் என் தங்கமே. நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. இப்போதைய உன்னுடைய சூழ்நிலையை வச்சு நீ வாழ்க்கையில் எதுக்கும் பயப்பட வேண்டாம். எந்த முடிவும் எடுக்கவும் வேண்டாம். மனக்குழப்பம் வரும்போதெல்லாம், மனசில் கவலைகள் ஆட்டி படைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இரு. வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக இருந்தாலே உனக்கு எது நல்லதோ அதை இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். எது உனக்கு நன்மை அளிக்குமோ அதை நிச்சயம் உனக்கு செஞ்சு கொடுப்பேன். தேவையில்லாமல் நீ வருத்தப்பட்டு புலம்ப வேண்டாம். கவலைகளை விடுத்து மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. அடுத்தவங்களுக்கு உதவணும்னு நினச்சி நம்ம சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே நினச்சி வருத்தப்படாத. நீ நல்ல மனசோட தான் எல்லாருக்கும் உதவி செய்கிற. ஆனால் அவங்களுடைய புத்தி அப்படி இருக்கும்போது அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். நான் எப்போதும் உன் கூடவே தானே இருக்கேன். நீ அவங்களுக்கு உதவி செய்யணுன்றது என்னால் நிச்சயிக்கப்பட்டது. அதன்படி நீ செஞ்ச நன்மைகளுக்கான பலனையும் இந்த சாயப்பா நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு எது சரியோ, உன் வாழ்க்கைக்கு எது சந்தோஷமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நினைக்கிறது ஒன்றும் நடப்பது வேறொன்றுமா இருக்கேன்னு மன வருத்தம் கொள்ளாதே. உனக்கு நல்லது நடப்பதற்கு எது சரியான நேரம்னு இந்த சாயப்பா எனக்கு தெரியும். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்ல விதமாக நன்மை தரும் விதமாக நான் நடத்தி கொடுக்குறேன். என்னை முழுமையாக நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சிறப்பான வெற்றியை நான் கொடுக்குறேன். உன் துன்பத்தை எல்லாம் இந்த சாயப்பாவின் பாதத்தில் வச்சிரு. வெற்றியை நோக்கி உன்னை கொண்டு செல்ல இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதை நினைச்சும் வருத்தப்படாத. நீ செய்யும் எல்லா செயல்களிலும் நானே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேனே செல்லமே. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குமோ, இந்த நாள் எப்படிலாம் இருக்குமோன்னு நீ எந்த யோசனையும் எந்த நாளும் வச்சுக்க வேண்டாம். எல்லா நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படியாக, நல்ல நாளாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன்னு தீர்க்கமாக நம்பு. உன் நம்பிக்கை நிச்சயமாக உன்னை வளர வைக்கும். உன் வேலையில் இருக்கிற சிக்கல்கள் அனைத்தையும் இந்த சாயப்பா சீக்கிரம் சரி செஞ்சிடறேன். உனக்கு வந்த கஷ்டம் கூட உன் நன்மைக்கு தான்றது உனக்கு புரிய வரும். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இதைவிட மோசமான சூழ்நிலையில் இருந்துலாம் நீ வெளியே வந்திருக்க தானே. அப்புறம் என்ன, கண்டிப்பாக உனக்கான நல்ல வழியை நான் காட்டுறேன். நீ நம்பிக்கையோட மகிழ்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நல்லவங்க ஒருபோதும் தோற்று போக மாட்டாங்க. என்னை நம்புகிறவங்களையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எதை கண்டும் பயப்படாதே என் தங்கமே. என்ன நடந்தாலும் எல்லாமே உன் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு தீர்க்கமாக நம்பும்போது எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். வெகு நாட்களாகவே நீ என்னுடைய பதிலுக்காகவும் என் ஆசீர்வாதத்துக்காகவும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை தரும் வகையில் நடக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன். என் நிலைமை எப்போது மாறும், என் வாழ்க்கை எப்போது உயரும்னு கேட்ட உனக்கு வெகு சீக்கிரமாகவே உன் நிலைமையை மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்துட்றேன். உனக்கு ஆறுதலாக பேச யாரும் இல்லை. ஆனால் உன் குறைகளை சொல்கிறதுக்கு மட்டும் யார் யாரோ எங்கிருந்தோ முகம் தெரியாதவர்கள்லாம் வர்றாங்கன்னு சொல்லி தானே நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ தேவையில்லாமல் கவலைப்படாதே. கூடிய சீக்கிரம் உன் திறமைகளை அதிகப்படுத்தி உனக்கான வளர்ச்சியை கொடுத்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். அப்போது மற்றவங்க உன்னை பற்றி தப்பாக எடை போட்டுட்டோமே நினச்சி வருத்தப்படுவாங்க.
நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் சாயப்பா என்னை கை கொடுத்து காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கையோட நீ மகிழ்ச்சியாக முன்னேறு. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி கொடுக்குறேன்.